வணக்கம். நெருப்பு தமிழர். அழிந்து வருகின்ற சொந்தங்களினுடைய நிலை, அதுவும் குறிப்பிட்டு இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளான 2K கிட்ஸ், இவர்களால் சொந்த பந்தங்கள் எல்லாமே அழிந்து கொண்டே வருது. இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது மட்டும் ஒரு பெற்றோர்களினுடைய கடமை அல்ல. அந்த பிள்ளைகளுக்கு சொந்த பந்தங்களினுடைய அருமை பெருமைகளை சொல்லி வளர்க்கணும். அதை யாருமே செய்கிறதில்ல. நான் உதாரணத்திற்கு ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன். என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் எங்கள் மாமாங்கள்லாம் இருந்தபோது எங்கள் மாமாலாம் எனக்கெல்லாம் முத பேண்ட் ஷர்ட்டை வாங்கி கொடுத்தது எங்கள் மாமா தான். அப்படி மாமாக்களாக, தாய் மாமன்களாக, தகப்பன்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே விசுவாசமாகவே இது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் மாமாவினுடைய இன்றைய அவர்களினுடைய மகன், மகள்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே தரிசாகவே போயிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருமே சொந்த பந்தங்களை நேசிக்கக்கூடிய நிலைகளும் இல்லை, யாரையும் நினைத்து கூட பார்ப்பதும் இல்லை, எந்த சொந்த பந்தங்கள்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலைகளுக்கு என்னுடைய சொந்த பந்தங்களே தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது மனம் மிகப்பெரிய வேதனை அடையுது. அதனால் பெற்றோர்களை வளர்க்கக்கூடியவர்கள் இந்த 2K கிட்ஸுக்கு தயவு செய்து உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் யார் யார் என்பதை சொல்லிக் கொடுங்க. படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, பண்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அனைவரும் தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எச்சரிக்கை. இப்படியே போனால் தமிழ் சமூகம் அழியும். ஒரு சமூகம் அழிவதற்கு இந்த உறவுகளினுடைய நிலை தொடராது இருப்பதும் ஒரு சமூகத்தினுடைய அழிவுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்பதையும் உணருங்கள், உணர்ந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.